கதை மூலம் ஆங்கிலம் கற்போம். One day, a lamb was eating grass away from her flock of sheep. ஒரு நாள், ஒரு ஆட்டுக்குட்டி தன் ஆட்டு மந்தையிலிருந்து விலகி புல்லை தின்று கொண்டிருந்தது. She didn't notice a wolf walking nearer to her. ஒரு ஓநாய் தன் அருகில் செல்வதை அவள் கவனிக்கவில்லை. The sight of the wolf caused her to feel scared. ஓநாயைப் பார்த்ததும் அவளுக்கு பயம் வந்தது. Please, don't eat me, she said. தயவு செய்து என்னை சாப்பிடாதே என்று அவள் சொன்னாள். My stomach is full of grass. என் வயிற்றில் புல் நிறைந்திருக்கிறது. You can wait a while to make my meat taste much better. என் இறைச்சி மிகவும் சுவையாக மாற்ற நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்கலாம். The grass in my stomach will be digested quickly if you let me dance. The wolf agreed. என்னை நடனமாட அனுமதித்தால் என் வயிற்றில் உள்ள புல் சீக்கிரம் ஜீரணமாகும். ஓநாய் ஒப்புக்கொண்டது. While the lamb was dancing, she had a new idea. ஆட்டுக்குட்டி நடனமாடும் போது அவளுக்கு ஒரு புதிய யோசனை தோன்றியது. She said, I can dance faster if you take my bell and ring it so hard. அவள் சொன்னாள், நீங்கள் என் மணியை எடுத்து மிகவும் கடினமாக அடித்தால் நான் வேகமாக ஆட முடியும். The wolf took the bell and started to ring so hard. ஓநாய் மணியை எடுத்துக்கொண்டு மிகவும் கடினமாக அடிக்க ஆரம்பித்தது. The shepherd heard the sound and ran quickly to save the lamb's life. ஆடு மேய்ப்பவன் சத்தம் கேட்டு ஓடி வந்து ஆட்டுக்குட்டியின் உயிரைக் காப்பாற்றினான். The lamb's intelligence saved its life. ஆட்டுக்குட்டியின் புத்திசாலித்தனம் அதன் உயிரை காப்பாற்றியது. Then the lamb continued grazing with its friends. பின் ஆட்டுக்குட்டி தன் நண்பர்களுடன் சேர்ந்து மேய்ச்சலை தொடர்ந்தது. The wolf felt sad because of his stupidity. தன் முட்டாள்தனத்தை எண்ணி நொந்தது ஓநாய். It ran away from that place, complaining that it couldn't eat the lamb. ஆட்டுக்குட்டியை சாப்பிட முடியவில்லையே என்று புலம்பிக் கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடியது. மேலும் வீடியோக்களை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.